பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 62 அதிகாரம் 7வது வசனம். என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. இரக்கன்பானவர்களே, தாவீது இந்த சங்கீதத்தை எழுதிய போது அவர் எதிராளிகளால் சூழப்பட்டிருந்தார். இருந்தாலும் அவர் பயத்தை அல்ல, நம்பிக்கையை தன் வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், ஊழியத்தின் பாதையில் சவால்கள் சந்தித்தாலும் தேவன்தான் நம்முடைய விடுதலையின் மூல ஆதாரமாயிருக்கிறார். ஒருவேளை மனிதர்கள் வழி காட்டலாம், ஆனால் தேவன் வழியை உருவாக்குகிறவர். அவன் சொல்லுகிறான், என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்கிறது என்பது முக்கியமல்ல, தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார். உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் மறக்கலாம், நண்பர்கள் விலகலாம், நீங்கள் வாழ்கிற சமுதாயத்தில் மதிப்பு குறையலாம், ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ என் பிள்ளை. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய அடையாளம் தேவனுடைய கிருபைக்குள் இருக்குது பாருங்க. அதனால தான் சொல்கிறான், என் மகிமை தேவனிடத்தில் இருக்கிறது, என் பலனும் என் அடைக்கலமும் தேவனிடத்தில் இருக்குன்னு சொல்கிறான். இல்லை, கன்மலை அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாதது, நிலைத்திருப்பது, பாதுகாப்பை தருகிறது. என கண்பானவர்களே, கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் கண்மலையாய் இருப்பார் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24-25 வாசித்து பாருங்க. கண்மலையின் மேலே ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னா அந்த வீடு நிலைத்திருக்குங்க. நான் சொல்லுவேன், கண்மலையாய் இருக்கிற கிறிஸ்துவின் மேல் உங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்குன்னா சோதனை காலங்களில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். எதுவும் உங்களை அசைக்க முடியாது. தாவீது சொல்லுகிறார், அவர் என் அடைக்கலம். பிரைஸ் தி லார்ட். அடைக்கலம் என்பது உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல்கிற இடம். ஒருவேளை இந்த கால வேளையில் ஒரு மனசோர்வோடு, மன அழுத்தத்தில், தோல்வியின் மத்தியில் நீங்கள் இருப்பீங்கன்னா நான் சொல்லுவேன், உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளை விட தேவன் பெரியவருங்க. உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் பார்க்காதுங்க. இந்த கால வேளையில் என் அடைக்கலம் தேவனுக்குள் இருக்கிறது. நான் தேடுகிற சமாதானம், நான் தேடுகிற நிம்மதி தேவனுக்குள் இருக்கிறது. இதை நீங்கள் நம்புங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அந்த இளைப்பாறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இப்படி நான் சொல்லி முடிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனை நாடக்கூடிய பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்க. மனிதர்களின் பாராட்டை விட தேவனின் சித்தத்தை நாடுங்க. உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிற எல்லா சோதனைகளிலும் பயப்படாமல் விசுவாசத்தில்
நிலைத்திருங்க. கட்டாயம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வதை பார்ப்பீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் ரட்சிப்பும் என் மகிமையும் நீங்கள் தான்ப்பா. உம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். என் வாழ்க்கைக்கு நீர் கண்மலையாயிரும், அடைக்கலமாயிரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.